ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்று இரவுக்குள் நீ கட்டாயமாகவே இதை நீ கேட்டுவிட்டால் நாளை நிச்சயமாக காலைக்குள்ளே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்ப செய்தியும் உன் வீட்டுக்கதவை தட்டி தானாகவே வரும். நான் சொல்வது இப்பொழுது உனக்கு ஆறுதலாக இருக்கலாம். பரவாயில்லை இடமிருந்து இந்த ஒரு ஆறுதலான வாக்காது வந்ததே. நம் இவ்வளவு மனவேதனையில் இருக்கும் பொழுது இந்த இரவில் இப்பொழுது இந்த சாயிடமிருந்து இந்த மன ஆறுதலுக்கான வாக்காது வந்ததே என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது அப்படி இல்லை. நடக்கப் போவதை தான் தங்கமே சொல்கிறேன். அதனால் நீ தாராளமாக இந்த விஷயத்தை நீ நம்பலாம். இந்த இரவில் நான் உனக்கு இந்த நேரத்தில் உனக்காக வந்து உன்னிடம் சொல்கிறேன் என்றால் தேவையில்லாமல் சொல்வது கிடையாது. உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ இதுவரை சந்தித்த அனைத்து அவமானங்களுக்கும் அனைத்து விதமான காயங்களுக்கும் ஒரு மருந்தாக நாளைய நாள் உனக்கு இருக்கும். நிறைய நாள் நினைத்திருப்பாய், நாளை விடிய போகும் விடியலாவது நல்லபடியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் நீ தூங்கவே செய்வாய். இன்றைய நாள் இப்படி போய்விட்டது. நாளைய நாளாவது நல்லபடியாக அமைந்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்குமே என்று நீ நினைத்துதான் தூங்குவாய். அது மட்டுமல்ல, இரவுதான் நீ படுத்துவிட்டு அதிகமான சிந்தனைகளே சிந்திப்பாய். நாளை என்ன செய்யலாம், என்ன வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, சாயை வணங்குகிறோம், தெய்வத்தை அனைத்தையும் வணங்குகிறோம், ஆனால் தெய்வங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே, வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று தேவையில்லாத சில விஷயங்கள், தேவையான சில விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ இரவுதான் யோசிப்பாய். பகலெல்லாம் உன் குடும்பத்தை கவனித்து உன்னுடைய வேலையை பார்க்க நேரம் சரியாக இருந்தாலும் இரவு நேரம்தான் உன்னுடைய மனதுக்கு நீ ஓய்வு கொடுக்கும் நேரம். அப்பொழுதுதான் நீ இதெல்லாம் நினைத்து கொண்டு இரவு முழுவதும் பாதி இரவு வரைக்கும் யோசித்து கொண்டு அழுது கொண்டே இருப்பாய். ஆனால் இப்பொழுது கூட என்னுடைய வாக்கை கேட்கிறாய். ஆனாலும் உன்னுடைய மனமானது வேறு ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டுதான் இருக்கிறது. நான் பாட்டுக்கே பேசிக்கொண்டு இருக்கிறேன், நீ பாட்டுக்கே ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு இருக்கிறாய். சரிதானே தங்கமே நான் சொல்வது? உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட ஏமாற்றங்களும் நீ பட்ட காயங்களும் அப்படி ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே இருக்க தோன்றுகிறது. சில சமயம் உனக்கு ஒன்று தோன்றும், நான் சரியாக சொல்கிறேனா இல்லையா என்று பார். இரவு ஏண்டா வருகிறது என்று நினைப்பாய். பகல் முழுவதும் ஏதேதோ விஷயங்களை செய்து நம்முடைய யோசனைகளை தள்ளிவிடுகிறோம். ஆனால் இரவு அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதிதான் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பயத்தையே கொடுக்கிறதே என்று இரவு வராமலேயே இருந்துவிட்டால் நல்லதாக இருக்கும். எப்பொழுதும் தனிமையில் இருக்கும் பொழுது பயமாகவே இருக்கிறதே என்று கவலைப்படுகிறாய். தங்கமே, கவலைப்படாதே. நாளைய நாள் இத்தனை நாள் ஓட்டிவிட்டாய். நாளைய நாள் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையினை நீ பார்க்க போகிறாய். இது நான் உனக்கு ஆறுதலுக்காக, இல்லை நீ நிம்மதியாக தூங்க வேண்டும் என்பதற்காக சொல்லும் வார்த்தைகள் கிடையவே கிடையாது. இது நான் உனக்கு சொல்கிறேன் என்றால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ நிம்மதியாக இருக்கப் போகிறாய் என்று சொல்லும் வார்த்தைகள். கவலைகள் என்பது தேவையில்லாத ஒன்று. இன்றைய நாள் ஒரு மாதிரி இருக்கும், நாளைய நாள் ஒரு மாதிரி இருக்கும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. ஒரு நாள் பிடித்த மாதிரி இருக்கும், ஒரு நாள் பிடிக்காத மாதிரி இருக்கும். அப்பொழுது தோன்றும், நேற்றைய நாள் போலவே இருந்திருக்கலாம், ஏண்டா இந்த நாள் பிறந்தது என்று. அப்படியெல்லாம் நினைக்காத தங்கமே. வாழ்க்கையானது ஒவ்வொரு நேரமும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறினால்தான் அது வாழ்க்கை, மாறாமல் இருந்தால் அது வாழ்க்கையே கிடையாது. புரிகிறதா? நான் உன்னுடைய வாழ்க்கைக்காகவே மிகப்பெரிய ஒரு நாளை உருவாக்கிவிட்டேன். சீக்கிரத்தில் அந்த நாளை நீ எட்டி பிடிப்பாய். இன்று நிம்மதியாக தூங்கு. தூங்கினால்தான் நாளை சீக்கிரமாக விடியும். உன்னுடைய விடியலானது நீ எதிர்பார்த்ததை விட, நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நீ நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாய். அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அமைதியாக தூங்கி நாளை காலை எழுந்திரு. சீக்கிரத்தில் உன்னுடைய நாளை காலைக்குள்ளேயே உன்னுடைய அதிகபட்ச ஆசையான ஒரு விஷயம் உன் வாழ்வில் நடந்துவிடும். நீ போராடிய போராட்டத்திற்கெல்லாம் ஒரு நிச்சயம்
நிச்சயமாக விடிவு நாளாக நாளை இருக்கும். சூரியன் எப்படி உதிக்கும் பொழுது பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோல நாளை விடியும் நாளானது மிக மிக பிரகாசமான நாளாக அமையும். உன்னால் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே முடியாத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நாளையிலிருந்து நீ யோசிக்கிறாய், இதெல்லாம் நடக்குமா, சாய் சொன்னால் செய்வாரா என்று. சாய் சொன்னால் செய்வேன் என்று நம்பினால்தானே நான் செய்வேனா மாட்டேனா என்பது தெரியும். நம்பாமல் நீ அப்படியே ஏதோ ஒரு விஷயத்தை நானும் சொல்கிறேன் நீயும் கேட்கிறாய் என்று கேட்கிறாய். ஆனால் நம்பிக்கை இருந்தால்தானே ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு புரிய வரும். கவலை வேண்டாம், அமைதியாக இரு. எதிர்காலமும் சரி, இப்பொழுது இருக்கும் காலமும் சரி, எல்லா காலத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். யார் எது வேண்டுமானாலும் உனக்கு சொல்லட்டும், உனக்கு செய்யட்டும். ஆனால் எல்லா இடத்திலும் இந்த சாயாகிய நான் உன்னை காப்பாற்றி அருள் புரிவேன். நீ எப்பொழுதும் அமைதியாக இருக்க வேண்டும். எல்லா நேரமும் இந்த இரவு செய்கிறாய் அல்லவா, தேவையில்லாத விஷயங்கள், தேவையுள்ள விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் நினைத்து கொண்டு பாதி நேரம் தூங்காமல் மீதி நேரம் அழுது கொண்டு இருக்கிறாய் அல்லவா, அது போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்தாயானால் நிச்சயம் நல்லதேதான் நடக்கும். நான் நேரத்தையும் சொல்லிவிட்டேன், நாளையும் சொல்லிவிட்டேன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? எத்தனையோ ஆண்டுகள் எல்லாம் காத்திருந்தாய், எல்லாம் நடக்குமா நடக்குமா என்று. நடக்கும் நேரம் வந்தவுடன் நம்ப மறுக்கிறாய். இது உன் மீது தவறல்ல. நான் உனக்கு இதுவரை எதுவுமே செய்யாமல் இருந்து விட்டேன். நாள் வரும், நல்ல நேரம் வரும், நல்ல நேரம் வரும் என்று நானும் உன்னை ஏக்கத்தோடு காக்க வைத்து விட்டேன். அதனால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் சீக்கிரத்தில் உன் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். கெட்ட விஷயங்களானது உன் வாழ்க்கையிலிருந்து நீயே மறந்து போகும் அளவுக்கு நல்லதொரு வாழ்க்கையினை நீ பெறுவாய். உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து யாரெல்லாம் இவளைப் போல் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் ஆசைப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையானது மாறும். கண்களை எப்பொழுதும் துடைத்து கொண்டு என்ன நீ செய்யலாம் என்று ஆசையோடு காத்திருக்கிறாயோ அதையெல்லாம் தொடர்ந்து செய். உன் வாழ்வில் நித்தம் நித்தம் சந்தோஷமும் சகலங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி இந்த சாயாகிய நான் ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு உதவி செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேற வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை. நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் நீ தலை நிமிர்ந்து கம்பீரமாக எல்லா விஷயத்திலையும் தாராளமாக தைரியத்தோடு செய்ய வேண்டும். தைரியம் என்பது எதற்கு தெரியுமா? ஏதாவது ஒரு இருட்டான ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இருட்டான பகுதி திடீர் என்று நீ அதில் மாட்டிக்கொள்கிறாய் தெரியாமல். அப்பொழுது தைரியமாக நீ இருக்க வேண்டும். ஆனால் ஒரு இடம் இருட்டாக இருக்கிறது என்று தெரிகிறது, ஆனாலும் தைரியமாக நீ வெளிச்சத்தில் தான் இருக்கிறாய், தைரியமாக இந்த இருட்டுக்குள் போய் பார்ப்போம் என்றுதான் செய்யக்கூடாது. அதுதான் தைரியத்தின் உச்சம். அந்த மாதிரி தைரியம் தேவையல்ல. நீ போய்கொண்டே இருக்கிறாய், திடீரென்று அந்த இடமானது இருட்டாகி விட்டது என்றால் அந்த இருட்டிலிருந்து தப்பிக்கலாம் என்பது ஒரு தைரியம். தானாக போய் இருட்டுக்குள் மாட்டிக்கொள்வது தைரியம் கிடையாது, முட்டாள்தனம். நீ இப்பொழுது தேவையில்லாமல் ஒரு பிரச்சனைக்குள் நீயாக போய் மாட்டிக்கொள்ளவில்லை. வாழ்க்கையில் நீ நடத்தி கொண்டே இருந்தாய். உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு இருட்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையை அப்படியே மூடிவிட்டது. இதிலிருந்து நீ தப்பிக்கலாம். நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. சீக்கிரத்தில் உன் வாழ்க்கை மாறும். நாளை ஒரு புது விடியலாக இருக்கும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் விடியும் ஒவ்வொரு பொழுதும் இன்பமாக மட்டும் இருக்கும், மன திருப்தியாக இருக்கும். கவலை வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எல்லா நாளும் உனக்காக இந்த சாயாகிய நான் இருந்து உனக்கு எல்லா வழிகளையும் காட்டுவேன். ஓம் சாய்ராம்.